அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கதை சொல்லப்பட்டது. அந்த கதை எப்படி வருதுன்னா, ஒரு குருவிடம் 10 சிஷ்யர்கள் அங்கேயே தங்கி அவருக்கு பணிவிடை செய்து அவர்களுக்கு எல்லா விதமான பயிற்சியையும் கற்றுக்கொண்டு குருவிடமே தங்கியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலரோ அவ்வப்போது அந்த நல்ல 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 நாள் பார்த்து வருவாங்க. இல்ல ஏதாவது பிரச்சனைன்னா வருவாங்க. அப்பப்ப வந்துட்டு போறவங்களும் இருக்காங்க. அப்படி அப்பப்ப வந்துட்டு போற ஒருவர் அந்த குருகுலத்தில் வந்து ஒரு தடவை திருடிவிட்டு சென்றார். அதை அந்த சிஷ்யர்கள் கண்டுபிடித்து விடுகிறார்கள். அப்புறம் குருவிடம் முறையிடுகிறார்கள். குரு சொல்கிறார், சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்ப 2ஆம் முறையும் வருகிறார். 2ஆம் முறை வரும்போதும் குரு வந்து அவன்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. வர வேண்டாம்னு சொல்லல, திருடக்கூடாதுன்னு சொல்லல. ஒன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணல. எப்பயும் போல வராட்டு கிளாஸ் எடுக்கிறார். அப்போது மீண்டும் அவன் திருடிவிட்டு சென்று விடுகிறான். இவர்களுக்கெல்லாம் அவன் திருட தான் வர்றான், அவன் கிளாஸ் கேட்க வர்றான், இது கூட குருவுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த 10 சிஷ்யர்கள் குருவிடம் முறையிட, அப்போதும் குரு கம்முன்னு இருக்க, 3ஆம் முறையும் இதே மாதிரி நடக்க, அப்போதும் குரு கம்முன்னு இருக்க, உடனே சிஷ்யர்களுக்கு ஒரு கோபம் வந்து உடனே குருவிடம் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். அவன் வந்தா நாங்க இருக்க மாட்டோம், நாங்கள் வேண்டுமா அவன் வேண்டுமா, நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு குருவிடம் சொல்லிவிடுகிறார்கள். அதற்கு குரு, உங்க இஷ்டம்ப்பா, நீங்க கம்பல்சரி இருக்கு, நீங்க உங்க இஷ்டம், நீங்க இருக்குன்னா இருங்க, போனா போ, எனக்காக நீங்க இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிறத நீங்க முடிவு பண்ண வேண்டாம். 2ஆவது அவன் வரும்போது அவனுக்கு வந்து அவனை கேர் எடுக்கிறது என்னுடைய கடமை. ஸோ நான் அவனை கேர் எடுத்துட்டு தான் இருப்பேன், நீங்க முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு அவர் சொல்லி முடிச்சிடுறாரு. ஸோ இது கதை முடிகிறது. இந்த கதையிலிருந்து நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த கதையிலிருந்து எனக்கு தெரிஞ்சு, நம்ம சொல்ற மாதிரி ஏற்கனவே விவேகம் விவேகம் சொல்ற மாதிரி, மறுபடியும் இங்க போய் குருவை அனலைஸ் பண்றதே தப்பு. குரு சமநிலையில் இருந்தார், அதை இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. குரு சமநிலையில் இருந்தாலும் இந்த எக்ஸாம்பிளுக்கு புரியுது, அவன் அவனுக்கு வரும்போது வழி வரும்போது அதெல்லாம் ஒன்றும் புரியாது. அப்ப குரு சமநிலையில் இருந்தார். குரு வந்து அந்த வீக்கருக்கு எக்ஸ்ட்ரா லவ் காட்டணும் அப்படிங்கிற நிலையில் இருந்தார். குரு வந்து எந்த விதமான, அதாவது சமநிலையில் இருந்தார், வீக்கருக்கு லவ் காட்டணும்னு இருந்தார். குரு வந்து இந்த 10 பேரிடம் பற்றில்லாமல் இருந்தார். குரு எப்படி வந்து லவ் வால்ல இருக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டு குருவை புரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதெல்லாம் அறிவு. இந்த விஷயத்துல நமக்கு வெளியிலிருந்து பார்க்கும்போது சில விஷயங்கள் புரிகிறது. இந்த கதையில் முழுக்க முழுக்க சிஷ்யன் எப்படி இருக்க வேண்டும் மட்டுமே யோசிக்க வேண்டும். குரு எப்படி இருக்கிறாருன்னு குரு அனலைஸ் பண்ற அளவுக்கு நமக்கு அறிவில்லைன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப சிஷ்யர்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு நிகழ்வு நடக்கிறது, அந்த நிகழ்வை குருவிடம் வெளிப்படுத்தியாச்சு. குரு சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னா, விவேகி அவர் விட சொல்லிட்டாருன்னு விட்டுருவான். ஏன் விட சொன்னார், எதற்கு விட சொன்னார், அவர் சமநிலையில் இருந்தாரா, வீக்கருக்கு லவ் காட்டுறாரா அப்படின்லாம் அவன் ஆராய்ச்சி பண்ணிலாம் புரிஞ்சுக்க முடியாது. எல்லா விஷயத்தையும் அப்படி புரிஞ்சுக்க முடியாது. குரு வந்து ஒரு பெண்ணுக்கு இம்பார்ட்டன்ஸ் தருவார், ஒரு ஒரு பெண்ணிடம் ரம்யமாக இருப்பார், ஒரு பணக்காரனிடம் வந்து க்ளோஸா இருப்பார். இதெல்லாம் புரிஞ்சிருமா? இவன் பார்வையிலிருந்து பார்க்கும்போது, ஓ இவர் பணம், ஓ பெண் அப்படின்னு சொல்லி அவன் லாக்கு வந்து அங்க உள்ள வரும்போதெல்லாம் குருவை வந்து அப்படியே அது எப்படி பண்ணுகிறார்னு அறிவுலாம் வேலை பார்க்காது. அப்ப விவேகமாக இருக்க வேண்டும். அறிவை ஒதுக்கு. உன் மனசுக்கு பிடிக்கல, மனதை ஒதுக்கு. அறிவையும் மனசையும் ஒதுக்கிவிட்டு விவேகத்துடனும் சரண்டருடன் குருவிடம் இரு. அப்ப அவரு ஓகே சரின்னு சொல்லிட்டாரு, ஆமா சந்தோஷம், நல்லது தானே, அவர் சொன்னா கரெக்ட் தானே, முடிஞ்சு போச்சு. அதை நான் புரிந்து சரின்னு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப புரியுற வரைக்கும் குருவை சந்தேகப்படுறான்னு அர்த்தம். குருவை ஆராய்ச்சி பண்றான், அதுவே ஒரு சந்தேகம்தான். இதுல என்ன இருக்கு? சொல்றாரு, ஓகேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. மனசுக்கு பிடிக்கல, மனசை ஒதுக்கிரு. அந்த மனசு நமக்கு எதுக்கு? அவர் மனம் தானே நமக்கு வேண்டும். அவர் என்ன சொல்றாரோ அதை தான் நமக்கு, அதை பிடிக்கிற மனம் தானே நமக்கு வேண்டும்.
அப்படின்னு சிஷ்யர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா முழுக்க முழுக்க மனம் செல்ல வேண்டும். அப்ப சிஷ்யர்களுக்குள்ளே அறிவு வந்து வேலை பார்த்து குருவை ஆராய்ச்சி செய்து புரிந்து கொண்டு பின்பு அப்படின்லாம் தூக்கி குப்பையில போட்டணும். புரிய வேண்டாம். அவர் ஏன் இப்படி செய்கிறார் புரிய வேண்டாம். இப்ப என் மனசு கஷ்டமா இருக்கு, தள்ளு, கஷ்டப்படட்டும். என் மனம் கஷ்டத்தை பற்றி கவலை இல்லை. என் புத்திக்கு புரியவில்லை என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் பூரணமாக சரண்டரிலே அவர் சொல்வதை ரசித்து கேட்டு ஆனந்தமாக இருக்கிறேன். அதை நான் ஃபாலோ பண்றேன். அவ்வளவுதான். இதுல இப்படி வந்து சிஷ்யர்கள் இருக்க வேண்டும். அப்படி இல்லாம எங்கேயோ ஒரு அறிவு உள்ள பூந்துச்சுன்னா என் அறிவுக்கு எதிராக அவர் நடக்கும்போது அவரை ஆராய்ச்சி செய்து அதை புரிந்து கொள்வது, அப்புறம் வந்து நெகட்டிவாக போகும்போது இந்த மாதிரி அந்த சிஷ்யர்களுக்கு வந்த அகங்காரம் எனக்கு வந்துடும். ஆராய்ச்சி செய்வதே ஒரு ஈகோ மாதிரி தான். இல்லைன்னா கேட்கலாம். ஞான யோகியாக இருக்கும் பட்சத்தில், ஐயா எனக்கு புரியலை, இல்லை இந்த கதையில வந்து இவங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை, வர்றான் ஏதோ திருடிட்டு போறான், குரு தான் இவங்களை பார்த்துக்கிறாரு. அப்போ என்ன திருடு போனாலும் அந்த திருடுக்கு உண்டான அந்த பொருளை வந்து ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது குருவோட கடமை. இதுல இவங்களுக்கு எந்த லாஸ் இல்லை. இவங்க எப்பயும் போல கிளாஸ் கேட்டுட்டே இருக்கிறாங்க. இல்லை இவனுக்கு லாஸ் ஆகுது, இவனுக்கு மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னா, என் மனம் கஷ்டமாக இருக்கிறது, என் மனம் குழம்பி கொண்டிருக்கிறது, என்னை தேத்துங்கள், உங்கள் மீது பக்தி வரவில்லை, அந்த பக்தியை கொண்டு வருவதற்கு என்னாவது ஏற்பாடு செய்யுங்கள், நீங்கள் சொல்வது சரி என்பது புரிகிறது, ஆனால் அதை வந்து எனக்கு முழுமையாக புரிய வைக்கணும் அப்படின்னு சிஷ்ய பாவனையில கேட்கணும். கேட்டாலும் முடியாது போடா அப்படின்னா, அந்த சனத்குமாரர்களுக்கு என்ன சொன்னா, மிகப்பெரிய அறிவாளிகள் தானே, ஏன் தட்சிணாமூர்த்தி கம்முன்னு உட்காந்துருந்தார்? நீ கம்முன்னு இருந்தா உனக்கு எல்லாம் புரியும். அறிவு என்பது ஆராய்ச்சி செஞ்சாலாம் வராது. அமைதியா இருந்தா, அந்த விவேகத்தில் இருந்தா அப்போது எல்லாமே புரியும். அந்த புரிதலுக்கு பேர் தான் அறிவு. நான் ஆராய்ச்சி செய்கிறேன். ஆராய்ச்சி எங்க இருந்து வரும்? என் அனுபவத்துல இருந்தும் எனக்கு தெரிஞ்ச அறிவுல இருந்து தான் உழப்பிட்டு இருக்கோம். என் அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயத்தை எப்படி நான் ஆராய்ச்சி செஞ்சு புரிஞ்சுக்க முடியும்? என் மனதுக்கு புரிந்து உணரப்படாத ஒரு விஷயத்தை நான் எப்படி ஆராய்ச்சி செஞ்சு புரிஞ்சுக்க முடியும்? ஸோ அதனால ரொம்பலாம் ஆராய்ச்சி பண்ணாத, சரண்டர்ல இரு, உன் புத்தியையும் மனதையும் ஒதுக்கு, முழுமையான சரண்டர் பாவத்துல விவேகத்துடன் இருந்தால் எல்லாமே புரியும் ஆட்டோமேட்டிக்கா. அப்படிதான் நம்ம வந்து சிஷ்யர்கள் எப்படி இருக்க வேண்டும் தான் இந்த கதை சொல்லுகிறது. குருவை ஆராய்ச்சி செய்வது மடத்தனம், குருவை புரிந்து கொள்ள முயற்சி செய்வது மடத்தனம். ஏன்னா அதெல்லாம் முடியாது. ஏன்னா என் அறிவு தான் உள்ள வரும். ஸோ நான் புரிந்து கொண்டு ஆராய்ச்சி செய்து இவர் நல்லவரா கெட்டவரா, ஆம் சரின்னு ஒவ்வொரு தடவையும் ஆராய்ச்சி பண்ணுவதே சந்தேகத்துக்குரியது. ஸோ அவர் எது செய்தாலும் சரியாக தான் இருக்கும். அதை புரிந்து கொள்ளும் பக்குவமும் அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் என் மனசுக்கு இல்லை. அது ரெண்டையும் தூக்கி குப்பையில போட்டு நான் சரண்டரில் விவேகத்தில் இருக்க முயற்சி செய்கிறேன் என்பதை முழுமையாக புரிந்து கொண்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் சூப்பராக அறிவு வேலை பார்க்கும். சூப்பராக அந்த ஆனந்த உணர்வு கிடைக்கும். நான் அறிவை வைத்துக்கொண்டே ஆராய்ச்சி செய்து கொண்டே அப்படின்னா முடியும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க முடியுமா? எல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு புரிஞ்சுக்க முடியுமா அவர் லைஃப் ஸ்டைலை? ஸோ அந்த அளவுக்குலாம் வந்து நமக்கு பக்குவம் பத்தாது. அது அவர் இருப்பது 7வது அறிவு 8வது அறிவு. என்ன நான் இன்னும் 5வது அறிவிலே உட்காந்துருக்கேன். இந்த 5வது அறிவு 6வது அறிவு ஒழுங்கா வேலை பார்க்கல. அறகுறை 6வது அறிவு. இதை வச்சுட்டு நான் 7வது அறிவை கொண்டு போய் எங்கே போய் நான் வந்து அப்படியே நான் புரிந்து கொள்வது? ஸோ அங்கே வந்து விவேகமாக இருக்க வேண்டும். மொத்த கதையிலையும் சொல்லப்பட்டது, உனக்கு விவேகம், ஆராய்ச்சி செய்யாத, சொல்வதை அப்படியே மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் அதை ஆனந்தமாக அனுபவிக்கும் பக்குவமும் தன் மனதையும் புத்தியும் தூக்கி ஓரங்கட்டும் ஒரு பக்குவமும் ஒரு சிஷ்யர்களுக்கு இருந்தால் அவன் முன்னேறுவான், இல்லை என்றால் அவன் வீழ்வான் என்பதை தான் இந்த கதை சொல்வதாக எனக்கு புரிகிறது.